ஏய் ஆர்சிபி ஃபேன்ஸு உனக்கு ஏன் பிரச்சனை? ஒத்துக்கிறேன், 200 ரன்ஸ் 15 ஓவரில் சேஸ் பண்ணிட்டீங்க. வேறு என்ன பண்ணோம்? 18 வருஷம் அடிக்கல, போன வருஷம் தானே அடிச்சிங்க, அமைதியாக இருங்க. இங்கே யார் எம்ஐ ஃபேன்ஸ், உங்களுக்கு என்ன பிரச்சனை? 220 ரன்ஸ் ரெக்கார்டு சேஸ் ஒத்துக்கிறேன். வேறு என்ன பண்ணோம்? கடைசி 5 வருஷம் அடிக்கல, வாய் மூணு இருங்கடா, இப்போ வேலையை பாருங்கடா. டேய் அழுவுலடா, கண்ணு வேர்க்குதுடா, போங்கடா போங்கடா போங்கடா, இப்போ வேலையை பாருங்கடா, போங்கடா. ஐயா ஐயா, கொஞ்சம் நெஞ்சம் வறண்டு எடுத்து வைக்கலங்க ஐயா. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஐயா, 18 வருஷமா இங்கே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இங்கே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், முடியலங்க ஐயா. இந்த மாதிரி சைடெல்லாம் தயவு செஞ்சு கூப்பிட்டு வராதிங்க ஐயா, எதையாச்சும் பார்த்து பண்ணுங்க ஐயா. கோலமாவு கோகிலா படத்தில் அந்த குட்டி பையன் சொல்லுவான், அந்த நயன்தாரா மூஞ்சியை காமிச்சிட்டு அப்படியே யோகி பாபு மூஞ்சியை காட்டும் போது அந்த பையன் சொல்லுவான், அப்படி இருக்கு. அந்த மாதிரி சிஎஸ்கே டீம்னா என்ன தெரியுமாங்க ஐயா? லெகசி, பிரெண்டன் மெக்குலம், மைக்கஸே, மேத்யூ ஹேடன், அதுக்கப்புறம் முரளி விஜய், சுரேஷ் ரெய்னா, ஹில்ஃபனஸ், பொலிஞ்சர்னு சும்மா அப்படியே டீம் பார்த்தாலே சும்மா தகன்னு இருக்கும். ஃபீல்டிங்கில் 30 yardsக்கு வெளில கேட்ச் போனாலே ரெய்னாவும் டுப்ளஸையும் பறந்து போயிடுப்பானுங்க. ஐயா என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க ஐயா? பெஜாரா இருக்குதுங்க ஐயா, முடியல. தோத்து போகலாம். நேத்தி கேகேஆர் தோத்தாங்க தெரியுமா? பரவாயில்ல. அது முன்னாடி எஸ்ஆர்எஸ் தோத்தானுங்க தெரியுமா? பரவாயில்ல. ஐயா என்னங்க ஐயா? 2 காலேஜ் பசங்க வந்து பேசிட்டு இருப்பானுங்க, அவனை போட்டு தொத்தி அடிச்சாங்க. சின்ன பையன் சார், அவனுக்குலாம் போன ஜென்மத்தில் நான் என்ன பண்ணனே தெரில. எகிரி குடிக்கிறான்ற மாதிரி சூரியவன்சியும் ஜெய்ஷ்வாலும் அடிக்கிறானுங்க பாரு அடி. ஓ ஐயா, தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்க ஐயா. போன சீசனில் தான் வந்து நாங்கள் எல்லாருமே முட்டு கொடுத்துட்டோம். ஒரு சீசன் அப்படி தான் நடக்கும், தலைக்கு இன்ஜுரி, என்ன பண்ணுறது, யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு வந்து அப்படி தான் இருக்கும், செட்டாத்துக்கு ஒரு சீசன் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டோங்க ஐயா. இந்த சீசனும் அப்படிலாம் பண்ண முடியாது, எதையாச்சும் பண்ணுங்க. முதல் பாலே கேட்ச் வந்தது சூரியவன்சி அடிச்சது, கார்த்திக் சர்மா எடுத்திருக்கலாம், சரி விட்டாருன்னு பார்த்தா தூக்கி பவுண்டரி விட்டார். கேட்சை விட்டுட்டு ஒரு ஃபாஸ்ட்டாக எகிரி கூட போகாம அப்படியே ஸ்லோவாக ஜாக் பண்ணி பவுண்டரி விடுறதுலாம் ஐயோ ஓப்பனாக சொன்னால் ஒத்துக்கிறேன். சின்ன பையன் எல்லாமே ரைட்டு. ஆனால் ஐபிஎலுக்குன்னு உள்ள வந்து அவ்வளோ பெரிய காஸ்ட்ல உள்ள வரும்போது கண்டிப்பாக ஆஸ் அன் ஆடியன்ஸ், ஆஸ் அ ஃபேன்ஸ், ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கும் அந்த பிளேயர் மேலே. இந்த சைடில் கார்த்திக் சர்மா வந்து கேட்சை விட்டு பவுண்டரியை விட்றாரு, அந்த பக்கம் சஃப்ராஸ் கான் பேக்வர்ட் பாயிண்ட் போக்க போகிற கேட்சை ட்ரை கூட பண்ண மாட்டாரு. தயவு செஞ்சு மாற்றுங்கய்யா. சாம்சனுக்கும் கைக்வாட்டுக்கும் மிஸ் ஆனதெல்லாம் அது ஒரு மேட்டரில், ஏதாச்சும் ஒரு மேட்ச் அப்படி தான் நடக்கும், அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபீல்டிங்லாம் ஆனால் இந்த மாதிரி வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன போலிங் அட்டாக், அவனுங்க வேறு அரைச்சரு, இந்த பக்கம் வந்து இவன் பர்கருன்னு என்னென்னமோ பண்ணுறானுங்க. இந்த ஜட்டு சிஎஸ்கேக்கு போடும்போது சும்மா ஃபட்டுன்னு ஃபாஸ்ட்டாக போட்டு வாங்கிட்டு இருப்பார், ரெடி வாங்கிட்டு இருப்பாரு. ஆர்ஆருக்கு போனதுக்கப்புறம் என்ன போலிங்கு, கொஞ்சம் ஸ்லோ த்ரூ த ஹேரு, அந்த டேர்னு, எப்பா ஜட்டு வந்து ஒரு மாதிரி சிஎஸ்கே மேலே மொத்த வெறியும் கக்குனா மாதிரி இருந்தது. ஆனால் இந்த டீமை வச்சு சத்தியமாக நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்ப இந்த வாட்டி எல்லாருக்கிட்டையும் அடி வாங்குறது தான் நிலைமைனா ரொம்ப நினைக்கவே ரொம்ப பயமாக இருக்குது, சோகமாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. ஆனால் சிஎஸ்கே கண்டிப்பாக கம்பேக் கொடுத்தே ஆகணும். அதுக்கு என்னென்ன சேஞ்சஸோ அதை பண்ணியே ஆகணும். ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி நம்ம ஃபைட்டே பண்ணாத மாதிரி இருந்தது, இன்டென்ட்டே இல்லாமல் ஏதோ வாங்கடா ஏதோ இன்றைக்கி ஒரு மேட்சை ஓட்டிட்டு போயிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு விஷயம் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் தோனி வர முடியாது. தோனி வந்து ஒரு லெகசி ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த லெகசியை கேரி த்ரூ பண்ண வேண்டியது கைக்வாட் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எதையாச்சும் பார்த்து பண்ணுங்க ஐயா. இவனுங்க கிட்டலாம் வாங்க முடியல, அடுத்த மேட்ச் ஆச்சு நல்லா பண்ணுங்க ஐயா. பெஜாராக இருக்குதுங்க ஐயா. ஓகே ஃபேன்ஸ், யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லேட்டஸ்ட் கிரிக்கெட் ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸ்டே டியூன் டு கிரிக் டாக்ஸ் எபிசோட் 3. இந்த இன்ட்ரோல நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும், ஆனால் நடந்த சம்பவம் அப்படி இல்லை, அதனால மன்னிச்சுக்கோங்க. டேக் கேர், பை.